இப்படிப்பட்ட மழை வந்தாலும் சந்திப்பதற்கு இந்த அரசு தயாரா இருக்கு. இப்படிப்பட்ட மழை வந்தாலும் சந்திப்பதற்கு, அதாவது மழை விடுறதுக்கு முன்னாடியே நேற்றுக்கே இந்த நிவாரண பணி தொடங்கிட்டோம். அது மட்டும் இல்லாம மழை வர்றதுக்கு முன்னாடியும் திட்டமிட்டு முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கிறோம். அதனால பெரிய அளவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஸ்டாலின் தான் வராரு, என்ன கிஷாரு வரீங்க. இங்களா இங்க இருக்குதா, இவ்வளவு தண்ணி இருக்குதா? எதுக்குடா செருப்பை கட்டி அடிப்பா உங்களை? நேத்து மண்ணடி போற ஸ்டாலின் போறாரு, இங்க என்ன உடம்புல தருவாங்க, இங்க போறாரு. ஏன் இங்கிட்டு உள்ள வர வேண்டியதானே? ஏன் ஸ்டாலின் கண்ணு தெரியாதா? வரலாம்ல, உள்ள வரலாம்ல. இப்படிப்பட்ட மழை வந்தாலும் சந்திப்பதற்கு இந்த அரசு தயாரா இருக்கு. எவ்வளவு பெரிய மழை வந்தாலும், 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வந்தாலும் கூட மழை வந்த சுவடே தெரியாமல் இன்றைக்கு மாநகர மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் மழை வந்தால் பயந்த மக்கள் இன்றைக்கு மழை வந்தால் மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள் என்றால் இதற்கு முழு காரணம் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்களும் நம்முடைய நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களும். உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சாரத்தை நாகப்பட்டினத்தில் பேசும்பொழுது எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, என்னைய பார்த்து நீ வந்து எல்லா இடத்தையும் ஒரே விஷயத்த பேசுற, கள்ளத்துக்கிட்டு வந்து பேசுற கான்செப்ட் அதே ஸ்கிரிப்டை திரும்ப பேசிக்கிட்டே இருக்க, ஸ்கிரிப்டை மாத்தப்பா அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒன்ன தாங்க 9 வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா, திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றா, சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றான். ஆனா நான் எதுக்கு மாத்தணும்? நான் வந்து என்னுடைய பெரியார் கொள்கையை தான் பேசுவேன், என்னுடைய திராவிட கொள்கையை தான் நான் பேசுவேன். உனக்கு என்ன தெரியும் பெரியாரை பத்தி? ஈவேரா பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ யார்? நீ முதல்ல உனக்கு உன் திராவிட பாரம்பரியம் என்னன்றது தெரியுமா? உன் குடும்ப பாரம்பரியத்தை விட்டுரு, அந்த சாக்கடையை விட்டுரு. உனக்கு திராவிட பாரம்பரியம் என்னன்னு தெரியுமா? நீதி கட்சியோட வரலாறு என்னன்னு தெரியுமா? இல்ல அப்புறம் ஏன்டா? ஏன் போடா போய் தோங்கலேண்டா. உன்னால 2 நிமிஷம் நீட்டி முழங்கி பேச முடியுமா? 4 நல்ல வார்த்தை பேச முடியல மாப்பிள்ள, இழுத்து மூச்சு விட முடியல, சில நேரத்துல சுருக்கு 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 சுருக்குன்னு வலிக்குது. சும்மா எப்ப பார்த்தாலும் செங்கல் சைக்கோ மாதிரி செங்கல் தூக்கிட்டு வந்து காமிச்சனா நீ என்ன பெரிய தலைவனா? நீ ரோட் சைடு பொறுக்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உன் பேச்சு என்னவா இருக்கு? ரோட் சைடு பொறுக்கி மாதிரி இருக்கு. சரியா? உன் வீட்டு பொம்பளைங்கள்ட்ட அந்த மாதிரி பேச்சு பேச முடியுமா நீ? உங்களை மாதிரி எனக்கு வந்து 9 நாக்கு கிடையாது, எனக்கு 1 நாக்கு தான் இருக்கு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து, அதனால நான் மாத்தி பேச மாட்டேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. அதான் நீ மாத்தி தானே பேசுனீங்க, உன்னோட மேஜிக் ஃபார்முலா இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ உன் நாக்கு என்ன ஆச்சு? எங்க போச்சு உன் நாக்கு? இல்ல வேற என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு உன் நாக்கு? மேஜிக் ஃபார்முலா இருக்கு. எங்க அப்பா ஆட்சிக்கு வந்தாங்கனாக்க ஒரே முதல் கையெழுத்தை போட்டு கிழிச்சிருவான்னு சொன்னீங்க. பாஸ் அவங்க உங்களை கலாய்க்கிறது எனக்கு கோபம் வந்து பாஸ். அத சிரிச்சின்னு தான் சொல்லுவியா? ஆட்சிக்கு வந்தப்போ உன் நாக்கு என்ன செஞ்சிட்டு இருந்துச்சு சொல்லுப்பா? என்ன பண்ணிட்டு இருந்துச்சு உன் நாக்கு? நீ பேசுறியா நாக்க பத்தி? நீ எல்லாம் பேசலாமா? முதல்ல என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. உன் தாத்தா பேசின பேச்சுதான் நான் நினைவுக்கு வருது. நாக்குன்னு நீ சொல்லும் போது எனக்கு நினைவுக்கு வருது. என்ன சொன்னாரு உங்க தாத்தா? நாங்கள் என்ன தவறு செய்து விட்டோம்? தேன் எடுத்தவன் புறங்கையை நக்க மாட்டானா? அந்த மாதிரி கொஞ்சம் நக்கினோம் சொன்னதும் உன் தாத்தா. இவனு ஒரு கேவலமான குடும்பம். சர்க்காரிய ஊழல் புகழ் கருணாநிதி, அதற்காக எங்களை மன்னிக்க மாட்டீர்களா அப்படின்னு பிச்சை எடுத்தவன் தானே உன் தாத்தா. நீ எல்லாம் நாக்க பத்தி பேசலாமா? பேசிட்டு இருக்கும் போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. வார்த்தைகள்ல கவனம் இருக்கணும். உதயநிதி வந்து ஏதோ பைத்தியத்துக்கு அதிர்ஷ்டம் வந்து அத்தனை அதுல கொடை பிடிக்குன்ற கதையாத்தான் உனக்கு வந்து
இன்னைக்கு இந்த அமைச்சர் பதவி, இந்த சொகுசு, இது எல்லாமே நக்கல்யா அவனுக்கு. நீ ஒன்றும் உழைக்கலன்றது ஊருக்கே தெரியும். உனக்கு அறிவுத்திறனும் கிடையாதுன்றது உலகத்துக்கே தெரியும். சரியா? ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். உன் குடும்பம் ஒரு கேவலமான குடும்பம்ன்றதும் உலகத்துக்கே தெரியும். இந்த அளவுக்கு பர்சனலா அட்டாக் பண்ணுவாங்க. ஆமா, நீ பர்சனலா பண்ணும்போது எல்லாரும் தான் பண்ணுவாங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை அடிக்கிறேன். உனக்கு யோகியமான குடும்பம் உன் குடும்பம், திருட்டுறையில் குடும்பம் தானே உன் குடும்பம், வித்தவுட் டிக்கெட் குடும்பம் தானே உன் குடும்பம். அப்புறம் உனக்கு என்ன பேச்சு? நல்ல குடும்பத்துல வந்தா மாதிரி பேசுற நீ. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டாவது போலாம்னா. அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான். பர்சனலா பேசணும்னு நினைச்சா எல்லாரும் பேசலாம். நாங்க பேச ஆரம்பிச்சோம்னாக்க இன்னும் அசிங்கமாகும். உன் பால்டாயில் வரலாறுலாம் நாங்க பேச வேண்டி வரும். நம்ம பஞ்சாயத்து குடிச்சு விட்டாடா. அட சண்டால பயல, நேத்து தானே பார்த்தேன், நல்லா தானே இருந்தேன். போட்டோவை காமிச்சு பேசுறாருங்க பாருங்க. பிரதமர் மோடி அவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிரிச்சு பேசுறாங்க பாருங்க. பல்ல காட்டிக்கிட்டு இருக்காரு. நீ என்ன காட்டின? பல்ல தானே காட்டின. நீயும் கேலோ இந்தியா, ஓலோ இந்தியா, நீ போனியே டெல்லிக்கு, நீ என்ன காட்டின? வாயப்பாரு வள்ளல்ல. உன்னுடைய 3 ஆண்டுகள் சாதனையை சொல்லப்பா. காதுல இருக்கிறது, கழுத்துல இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் அடகு வைன்னு சொன்னீங்க. அந்த அடகு வச்சாங்களே, வச்சவங்களுக்கு எல்லாம் மூட்டு கொடுத்துட்டியா? நீ புலிகிட்டு திரிஞ்சியே, புலிகி நீ பையதானே நீ. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்று முன்தினம் ஒரு பிரச்சார மேடை, சிதம்பரத்தில் பேசின பிரச்சார மேடையில் பேசும்பொழுது 2026 அதிமுக பெற்ற தொகுதிகளையும் சேர்த்து திமுக பெறும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. ஈரோடு கிழக்குல எதுக்கு கொண்டு போய் மக்கள் எல்லாம் கொண்டு போய் பட்டியலில் அடைச்ச? தைரியமா பேசி வாக்க வாங்க வேண்டியதானே. இதுல பெரிய தண்டனை என்னன்னா, இவன் பையன் இந்த உதவாநிதியோட படத்தை எல்லாம் போட்டு இது அந்த என்னது ஓகேவா படம் வேணாம் மச்சான் இந்த பாட்டெல்லாம் போட்டு அந்த மக்களை கொடுமைப்படுத்துவது. சரியா? உன் டுபாக்கூர் பையனுடைய படத்தெல்லாம் வந்து போட்டு கொடுமைப்படுத்துறது. உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் பாதம் தாங்கி பழனிசாமி அப்படின்னு சொல்லி. சரி, அவர் பாதம் தாங்கி பழனிசாமி, அவர் பாதம் தாங்கி உன் குடும்பத்தை என்ன பண்றது? கருணாநிதியை புதைக்கணும் இடம் கொடு, கருணாநிதியை புதைக்கணும் இடம் கொடுக்கணும். குடும்பமே போய் கெஞ்சிச்சே. கருணாநிதியை புதைப்பதற்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம்னு சொல்லி இருந்தால் நான் பாதம் தாங்கினேன், நீ என்னோட எதை தாங்கினு கேட்டிருப்பார்ல. எரியுதடி மாலா போடு. 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு தகுதி வாய்ந்த பெண்கள். எப்படிடா தகுதி வாய்ந்த பெண்கள்? ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய பெண்களை யார் தகுதி வாய்ந்தவர், யார் தகுதி வாய்ந்தவர் இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரு? உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்ல யார் தகுதி வாய்ந்தவர்கள், யார் தகுதி வாய்ந்தவர்கள் இல்லைன்னு நான் சொன்னா நீ ஏத்துப்பியா? கத்தம், பாய் பாய், டாடா, குட் பாய், கயா. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. தெரியாம உனக்கு ஓட்டு போட்டாங்க. கருணாநிதி மாவன் வந்தானா ஏதாவது செஞ்சிருவான்னு. கருணாநிதியே ஒன்றும் புடுங்கல. அதுக்கப்புறம் தான் கருணாநிதி பையன் வந்து புடுங்கிறதுக்கு சாம்பார் அப்ப எனக்கு. அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். கொலை வாளினை எழலா மிக கொடியோர் செயலறவே. குகைவாள் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா என்று முழங்குகிறார். பண்ண பணங்கனா பச்சை படுகொலை, பயந்தவள் இனத்திற்கு உயிரடா விடுதலை என்று எழுப்பும். நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம். நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசம் என்று முழங்குகிறார். நறுமண சோலையில் நரிமுக விட மாட்டோம். நாம் தமிழர் என்று முரசறைவாய். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க.